ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக வந்து குரூப் 4ஓட பாலிட்டி கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். குரூப் 4 அண்ட் குரூப் 2ஓட டிஎன்பிசி குரூப் 4 யூனிட் 4ல உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய பாலிட்டி கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் குடிமையியல்ல. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் நம்பர் 6, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் என்னென்ன. ஸோ மத்திய மாநில உறவுகளுக்கு இடையே வந்து எந்த மாதிரியான உறவுகள் வந்து நீடிக்கின்றன, என்னென்ன உரிமைகள் இருக்கு மத்திய மாநிலங்களுக்கு, என்னென்ன ரைட்ஸை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்மளோட டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள். ஸோ இதோட வேட்டு ஸ்டடி எங்க இருக்குன்னா 3 லெசன் தான் நீங்க படிக்க போறீங்க. 12th 5th லெசன், 11th 6th லெசன், அதே போல 10th ஃபர்ஸ்ட் லெசன். இது மட்டும் தான் உங்களுக்கு இந்த கூட்டாட்சி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஜிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 4, யூனிட் 6, சயின்ஸ், அதே போல வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபி. ஸோ மொத்தம் 6 யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து எடுக்கப்படும். அதே போல உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதே போல உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் பிளஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு தனியா வேணும்னாலும் நீங்க வந்து அதை சேல்ஸ்ல வாங்கிக்கலாம். ஸோ அதோட சேல்ஸும் இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதோட என்கொயரிஸ், ஜிஎஸ் பேட்சோட என்கொயரிஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை நீங்க வந்து பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போறோம். சோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள். இது ஃபர்ஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல கவர் ஆகிறது இன்னைக்கு முடிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 6th லெசன், அதே போல 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் 5th லெசனோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி. அப்போ இந்தியாவில் எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் வந்து கூட்டாட்சி முறையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ இந்தியாவோட அரசமைப்பே கூட்டாட்சி தான். அப்போ அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுலே நம்ம ரெண்டுமே வந்துடும். மத்திய மற்றும் மாநில உறவுகள் இது ரெண்டுமே எதுக்குள்ள அடங்கிரும் அப்படின்னா கூட்டாட்சியில வந்துடும். அப்போ இந்தியாவோட ஆட்சி அப்படின்னு பார்த்தா அது கூட்டாட்சி. ஸோ அந்த கூட்டுங்கிறது அப்போ ரெண்டு பேர் யார் கூட்டியிருக்காங்க, ரெண்டு பேர் யார் வந்து ஒரு லிங்க்ல இருக்காங்க, மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு லிங்க்ல இருக்கு. அப்ப இதுல வந்து ஹை பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய அரசு, அதுக்கு கீழே இயங்குறது மாநில அரசு அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். அப்ப இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அரசமைப்பு முறை இதுதான், கூட்டாட்சி முறை. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக அமெரிக்கா தோன்றியது. அப்ப உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பு முறை வந்து தோன்றிய இடம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. சோ அங்கிருந்து ஆஸ்திரேலியா அடுத்தது சொல்றாங்க. 2வதா கூட்டாட்சி முறை தோன்றினது. அடுத்தது வந்து கனடா. சோ இதெல்லாம் இந்த அரசியலமைப்பு எல்லாம் பார்த்துதான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது. அதுல கூட்டாட்சி முறை வந்து இதெல்லாம் இந்த அமெரிக்காவை பார்த்து அங்கிருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற அரசமைப்புகள் எல்லாமே கூட்டாட்சி அரசமைப்புகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து 3 மொழிகளை பின்பற்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி முறையை கொண்டு வந்தது. சோ இப்போ சுவிட்சர்லாந்துலயும் கூட்டாட்சி முறை தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சுவிட்சர்லாந்து வந்து அலுவலக மொழியா 3 மொழிகளை வந்து பின்பற்றும் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 மொழிகளை பின்பற்றும் சுவிட்சர்லாண்டும் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்துள்ளது. சோ இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. அப்ப கூட்டாட்சி முறை இந்தியாவில் நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது, கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773 கீழே இந்த கூட்டாட்சி அமைப்பு இந்தியாவில் வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் பின்பற்றப்பட்டு வருது. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. அப்ப இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் அப்படின்னா 1919. அது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தா இந்திய அரசாங்க சட்டத்தில் வந்து இரட்டை ஆட்சியை நம்ம அறிமுகப்படுத்தலாம். அதே போல கூட்டாட்சி வந்து உங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டம், இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு ஒரு சுயாட்சியை வழங்குகிறது. சோ இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சுயாட்சி வந்து இருக்கலாம், சுயேட்சையாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து வழங்கக்கூடிய சட்டம் 1935 இந்திய அரசாங்க சட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா 1928 ஜவஹர்லால் நேருவின் கருத்தாக்கம், அந்த அவரோட கருத்து தான் வந்து கூட்டாட்சி அமைப்பு இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரும் புள்ளியா இருக்கு. அப்ப இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முதல்ல முன் வச்சவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இதே தான் உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க இந்த லெசனில். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியது, முதலாக அந்த கோரிக்கையை வந்து வைத்தது, முதலாக அந்த முகவரையை வந்து சொன்னது வந்து யார் அப்படின்னு பார்த்தா நேரு. ஸோ முதல்ல கூட்டாட்சி முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினவர், அந்த கோரிக்கையை வச்சவர், அதை பற்றின ஒரு அறிவு உரையை வந்து சொன்னவர் வந்து நேரு. அப்போ இந்தியாவில் முதலில் அந்த கூட்டாட்சி முறைக்கு முன்னோடி இல்லைன்னா தந்தை அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து நேருவை எழுதலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை பார்த்தோன்னா
இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1928. அரசமைப்பு 7வது அட்டவணையின்படி 3 பட்டியல்களை உருவாக்கி அந்த 3 பட்டியல்களிலும் அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுக்கு வழங்குகிறது. அப்போ அந்த ஷேரிங் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிட்வீன் மத்திய அண்ட் மாநில அரசு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷேரிங்கை நம்ம எந்த அரசமைப்பின் கீழ் சட்டத்துல கொண்டு வரலாம் அப்படின்னா 7வது அட்டவணையின் கீழ மத்திய மாநில உறவுகளுக்கான அந்த வழிமுறைகளை அந்த விதிகளை என்னென்னலாம் அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து இந்த 7வது அட்டவணையின் கீழே கூறப்பட்டிருக்கு தெளிவாக. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு நம்ம சொன்னா ஒரு 6 தன்மைகளை சொல்லலாம். சோ என்னென்ன தன்மைகள் அப்படின்னு பார்த்தா, சோ இந்திய அரசின் தன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழா அரசமைப்பு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அரசமைப்பின் 4 பாக உறுப்பினர்கள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கும் செய்யலாம் அப்படிங்கிற ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சிங் அந்த மாற்றி அமைக்கிறது இது எல்லாமே வந்து நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை, இது எல்லாமே வந்து தன்மைகளா மொத்தம் 6 தன்மைகள் இந்த கூட்டாட்சி அமைப்புல நம்ம இந்தியாவுக்கு சொல்லப்படுது. ஸோ எழுதப்பட்ட அரசமைப்பு எல்லாமே அந்த சட்டத்தின் கீழே எந்த சட்டத்தின் கீழே என்னென்ன அமைப்புகள் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொசீஜர் படி இன்ன வரைக்கும் நம்ம லா படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதே போல அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதே போல அதிகார பகிர்வு, அப்போ ஒரு பிரதமரா இருக்கட்டும் இல்ல ஒரு வந்து குடியரசுத் தலைவரா இருக்கட்டும் அவருக்கு என்னென்ன டியூட்டிஸ் வந்து இருக்கு, அப்ப அவரோட ரைட்ஸ் அவர் எது வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிக்கலாம், சோ சென்ட்ரல் வரைக்கும் இது பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு உயர்ச்ச நீதிமன்ற ஒரு தலைமை நீதிபதியோ வந்து பதவியில அமர்த்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா, அப்ப அந்த பதவியில வந்து வேற யார் வந்து சப்போர்ட் இல்லாம இருந்துட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அந்த பதவிக்கு யார் வந்து அந்த போஸ்டிங்க்கு வர வரைக்கும் யார் வந்து அதுல தலைமை இருக்கலாம், சோ அந்த பதவியை யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட சட்ட அமைப்புல அரசமைப்புல தெளிவா வந்து கூறப்பட்டிருக்கு. அதே போல ஈரவை நாடாளுமன்றமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நெகிழா அரசமைப்பு, ஸோ நெகிழா அரசமைப்பும் இருக்கு, நெகிழும் தன்மையும் நம்மளோட அரசமைப்புல இருக்கு, நெகிழா தன்மையும் இருக்கு. அப்ப மொத்தம் 6 கூட்டாட்சி அமைப்பின் தன்மைகளா நம்ம வந்து சொல்லப்படுது. அதே போல சிக்கிம் முன்பு இந்தியாவுடன் இருந்தனால ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிக்கிம் ஸோ இந்தியாவோட முன்னாடி சிக்கிம் வந்து இருந்தனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒரு இணை மாநிலம் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறோம். ஸோ எந்த மாநிலத்தை இணை மாநிலம் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சிக்கிம். எதனாலனா அது இந்தியாவோடு கொண்டிருந்த அந்த உறவின் காரணமாகவும் அது வந்து இந்த ஏரியாவும் நம்மளுக்கு முன்னாடியே இங்க சிக்கிம் வந்து இந்தியாவோட அட்டாச்சா இருந்தனால அதை வந்து ஒரு இணை மாநிலம், சிக்கிம் மற்றும் இந்தியா வந்து ஒரு இணை மாநிலம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 18 இடம் வந்து மாநிலங்களவை உள்ளது அப்படின்னு சொல்றோம். அப்ப எத்தனை இடங்கள்ல வந்து மாநிலங்களவை தமிழகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா 18 இடத்துல வந்து மாநிலங்களவை இருக்கு. அதே போல இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகள் அப்படின்னு பார்த்தா சோ இது பாத்தீங்க அப்படின்னா கூட்டாட்சியின் தன்மைகள் நம்ம 6 வகையா பிரிக்கிறோம். ஒற்றையாட்சி தன்மைகள் வந்து 10 வந்து சொல்றாங்க. 1 ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, சட்டமன்ற அதிகார பகிர்வு, 7வது அவசர காலங்களின் நடைமுறைகள், அதே போல ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை. சோ இந்த 10 வகைகளும் ஒற்றையாட்சியின் தன்மைகள். இந்திய அரசுல இருக்கக்கூடிய ஒற்றையாட்சியின் தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி 10 வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு இது மட்டும் நம்ம உள்ள பார்த்தோம். அவசர காலங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, என்னென்ன சட்டங்களை வந்து பிறப்பிக்கலாம், எந்த உறுப்பின் கீழே அந்த அவசர சட்டம் யாரால பிறப்பிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிரதமர்லையும் பார்த்திருக்கோம், குடியரசுத் தலைவர்லையும் பார்த்திருக்கோம். முக்கியமா இந்த அவசர கால சட்டம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் நிறைவேற்றப்படுது. அப்போ 18 வயது அதாவது 18வது பகுதி உறுப்புல வந்து இந்த அவசர கால சட்டங்கள் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 18வது உறுப்பின் கீழே தான் வந்து அந்த பகுதியின் கீழே தான் உறுப்பு 352 இருந்து 360 வரைக்கும் 3 வகையான அவசர காலங்களை பிறப்பிக்கலாம், ஒரு குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அப்ப எத்தனாவது பகுதி, 18வது பகுதியில உறுப்பு 352 இருந்து 360 வரைக்கும் தான் இந்த அவசர கால சட்டங்கள் பிறப்பதற்கான ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு லைட் பண்ணியிருக்காங்க. அப்ப உறுப்பு 352ல என்ன மாதிரியான அவசர காலங்கள் பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, இந்திய ஒருமை பாதித்தல், அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அவசர கால சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். அதே போல உறுப்பு 356ல வந்து மாநிலத்தில் அரசியல் சாசன அமைப்பு முறை அதாவது அது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ இல்ல அது வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது குடியரசுத் தலைவர் வந்து இந்த உறுப்பின் கீழே அவசர கால சட்டத்தை கொண்டு வரலாம். அதே போல உறுப்பு 360 கீழே வந்து நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால் அந்த இடத்துல வந்து அவசர காலத்தை வந்து அந்த சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். அப்ப நிதி நிலைமை காரணமாகவும் அரசமைப்பு சாசனத்துல ஏதாவது ஒரு குறையோ இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட மாதிரி இருந்தாலோ இல்ல போர் மற்றும் அந்நிய ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த 3 விஷயங்கள் காரணமாக தான் ஒரு நாட்டுக்கு அவசர அமைப்பு சட்டம் வந்து குடியரசுத் தலைவரால கொண்டு வரப்படுது.
சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அவங்க சுயாட்சியாக வந்து அவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டுக்கலாம் அப்படிங்கிறத 73 அல்லது 74 73/74 அந்த சாசன சட்டத்தின், அதாவது 73 சீர்திருத்த சட்டமாக இருக்கலாம், இல்லை 74 சாசன சீர்திருத்த சட்டத்தின்படி சென்னை வந்து மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறைக்கு அது தேவையில்லை. அப்போ அது வந்து தன்னிச்சையாகவே சுயாட்சியாக வந்து அவங்க வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஒரு சுயாட்சி அமைப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும், நகராட்சி அமைப்பு இருக்கணும். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி அமைப்பு இதெல்லாம் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்போ ஸோ இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தா, அடிப்படையாக ஒரு பஞ்சாயத்து இருக்கணும், ஒரு நகராட்சி அமைப்பு இருக்கணும். இதெல்லாம் தேர்தல் மூலியமா அந்த உறுப்பினர்களை, அந்த கேண்டிடேட்ஸை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சுயாட்சி அமைப்பின் தேவைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு. ஸோ இப்போ என்னென்ன ரூல்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த அதிகார பகிர்வை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சட்டமன்ற அதிகார பகிர்வு, இன்னொன்று ஆட்சித்துறை அதிகார பகிர்வு. அதே போல ஸோ இந்த 2 வகையில் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிகார பகிர்வின் எல்லை. அப்போ எது வரைக்கும் அந்த அதிகார பகிர்வுக்கு, அது அந்த அதிகாரத்திற்கு அது எது வரைக்கும் எல்லை நம்ம வந்து லிமிட் பண்ணுறோம், அப்போ எது வரைக்கும் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலோட ஒரு ஹெட் மிஸ்டராக இருக்கீங்க, ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் உங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதே நீ வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போய் அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்களோ அதே போல் பக்கத்து ஸ்கூலில் போய் உங்களோட பவரை நீங்கள் காட்ட முடியாது. அப்போ எது வரைக்கும் உங்களோட லிமிட் என்ன, இது வரைக்கும் உன்னோட பவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எது வரைக்கும் இதோட அதிகார பகிர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் உலகில் மாநில அரசாங்கத்துக்கு அந்த மாநிலத்தோட எல்லை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்களோட பவர். அது வரைக்கும் தான் நீ வந்து அந்த மாநிலத்தோட சிஎம்னா அது வரைக்கும் தான் உன்னோட பவர். அது பக்கத்துக்கு நீ ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா கூட உனக்கு அந்த சிஎம், அதாவது இங்க என்ன மாதிரி ஒரு ஓகே பக்கத்து நாட்டு சிஎம் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா இங்க நீ வந்து ஒரு கட்டளை இடுற, ஒரு போலீஸ்க்கு ஒரு இது பண்றோம் அப்படின்னா, ஸோ அது வந்து இந்த நாட்டில் மட்டும் தான் சொல்ல முடியும். அங்க போய் நீங்க வந்து அதையே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இங்க இருக்கிறத எல்லாத்தையுமே அங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மத்திய அரசோட எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு இந்திய குடிமகனாக இருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு, அப்ப இந்தியானா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் பவர் இருக்கா அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகன் வேற எந்த ஒரு நாட்டுல இருந்தாலுமே அவன் வந்து இவன் தான் ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கான், பட் வேலையின் காரணமாக வெளிநாட்டுக்கு அவன் சென்று அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு வந்து இந்திய குடியுரிமை தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த குடியுரிமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல அவனோட சொத்துரிமை என்ன, அப்ப அவன் அந்த நாட்டுல என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்கான் முதற்கொண்டு நம்ம இந்தியாவில் நம்ம அதை கணக்கு காட்டுறோம். ஸோ அப்போ அவன் வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இந்தியன் அந்த மத்தியத்துக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்தியன் எம்பசின்னு சொல்கிறோம். அப்போ ஃபாரின்லேயும் ஒரு இந்தியன் எம்பசி இருக்கும். அந்த இந்தியன் எம்பசி மூலிமா அவங்க அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்மளோட மத்திய அரசுக்கு நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சொத்து மீதான அதிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசுக்கு பார்க்கக்கூடிய உரிமை, அதிகாரம், பவர்ஸ் வந்து இவந்தோ வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த மத்திய அரசுக்கு உரிமை இருக்கு. என்ன கட்டுப்பாட்டின் கீழே அவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில். இதே இந்திய குடிமகன் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எந்த நாட்டில் இருக்கானோ, இப்போ அமெரிக்காவில் இருக்கானோ, அமெரிக்க குடிமகன் வாங்கிட்டான் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து உரிமை கிடையாது. அப்போ மத்திய அரசு, மாநில அரசு அதோட எல்லைக்குள்ள உட்பட்டு தான் அதோட அதிகாரம் இருக்கு. மத்திய அரசுக்கு வந்து அதோட எல்லைக்குள்ளேயும் இருக்கு. இந்திய குடிமகன் எங்க இருந்தாலும் அந்த இடத்துலயும் அது அதிகாரம் செலுத்துறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. இதுதான் அதிகார பகிர்வின் எல்லை, லிமிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது அதிகார பகிர்வு எத்தனை வகையா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்ற அதிகார பகிர்வு. அப்போ சட்டமன்றத்தில் இங்கே நடக்கிறது அங்கே நடக்குது, ஸோ இங்கே ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சட்டமன்ற அதிகார பகிர்வு இருக்கு. அதே போல் ஆட்சித்துறையிலையும் அதிகார பகிர்வு இருக்கு. ஸோ ஆட்சித்துறையிலும் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதே போல் நிதி அதிகார பகிர்வு. ஸோ அங்கேருந்து நிதி பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு வந்து, அது சென்ட்ரல்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து நிதி வந்து வருது. ஸோ அப்போ நிதி அதிகார பகிர்வு அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த அதிகார பகிர்வை ஒரு 3 பட்டியலில் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது முதல் பட்டியல் ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்றது, 2ஆம் பட்டியல் மாநில பட்டியல், 3ஆம் பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒன்றிய பட்டியலில் இவங்க 2 பேருக்கும் மத்திய மற்றும் மாநிலத்துக்கு ஒரு 100 அதிகாரம், அதாவது 100% வந்து அவங்களுக்கு வந்து இந்த பட்டியலில் வந்து அவங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து உரிமை இருக்கு. 2ஆம் பட்டியலில் 59% அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. 3ஆம் பட்டியலில் 52% அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு. ஸோ இந்த பொது பட்டியல் அப்படிங்கிறது 2 பேருமே இருப்பாங்க. அப்போ இதுல வந்து மத்தியம் அப்படின்னா இதுல வந்து மாநிலம், ஸோ அதான் ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மாநில பட்டியல். பொது பட்டியல்ல மத்திய மாநில 2 பேருக்குமே உரிமை இருக்கு. 50-50 வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அடுத்து வந்து அதிகார விதிவிலக்கு. விதிவிலக்கு அப்போ எந்தெந்த கேசஸ்ல வந்து இந்த விதிவிலக்கை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் தேசிய அவசர காலத்தில் இந்த விதிவிலக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த விதிகள் எல்லாம் மீறலாம் அப்படிங்கிறதா. ஸோ தேசிய அவசர காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதே போல மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் அது நடக்கும் போதும் இது தேவையில்லை. சர்வதேச ஒப்பந்தம் நடக்கும் போதும் இது தேவையில்லை. உறுப்பு 356 கீழ் அவசர கால சட்டம் பிறப்பிக்கும் போது குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தின் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் இயற்ற அதிகாரம் வழங்குகிறார். அப்போ அந்த குடியரசுத் தலைவர் தான் வந்து நாடாளுமன்றத்தை ரன் பண்றாரு. அப்ப நாடாளுமன்றம் அந்த சட்டத்தை ஏற்றதுக்கான உரிமை குடியரசுத் தலைவர் வந்து கொடுக்கலாம். எந்த உறுப்பின் கீழே? 356 அதிகாரத்தின் கீழே, அவசர கால சட்டத்தின் கீழே இதை வந்து அவர் கொடுக்கலாம். அடுத்து ஆட்சித்துறை அதிகார பகிர்வு அப்படிங்கிறது என்ன? சோ இப்ப நம்ம பார்த்துட்டோம். சோ இது வந்து 3 இதை பார்த்தோம். சட்டமன்றம், ஆட்சித்துறை மற்றும் நிதி அதிகார பகிர்வுன்னு 3 பார்த்தோம். ஸோ இதுல வந்து சட்டமன்றத்தின் ஆட்சி, இப்போ சட்டமன்றத்தோட ரூல் வந்து எப்ப குடியரசுத் தலைவர் கொடுக்குறாரு? இந்த உறுப்பின் கீழே வந்து கொடுக்குறாரு. அடுத்த ஆட்சித்துறை அதிகார பிரிவு, இது மத்திய அரசாங்கம், அதாவது நிர்வாக அதிகாரம் கொண்ட மத்திய அரசாங்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நிர்வாக அதிகாரம். அப்ப அதுதான் வந்து நிர்வாகம், அங்கதான் வந்து அதுதான் வந்து கவர்னிங்ல இருக்கு. அதுதான் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேட்டுக்கா இவ்வளவு பண்ணலாம், இந்த ஸ்டேட்டுக்கா இவ்வளவு கொடுக்கலாம், ஸோ இவ்வளவு நிதி இவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு அதிகார மைய நிறுவனமா இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். அப்ப நிர்வாக அதிகாரம் கொண்டது எது அப்படின்னு கேட்டா மத்தியவா மாநிலவா அப்படின்னு கேட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம மத்திய தான் சொல்லணும். அப்ப மத்திய அரசாங்கம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பட்டியல்ல இருக்கு ஆட்சித்துறை அதிகாரத்துல. அப்ப எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் அந்த மத்திய அதிகாரத்தின் ஒப்புதல் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசாங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க மத்திய. அடுத்தது வந்து மாநிலத்தில் நம்ம கன்சல்ட் பண்ணோம். அப்போ மாநில அரசாங்கம் 2வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 3வது மாநில அரசாங்கம் தான். மூன்றாவது பட்டியலும் மாநில அரசாங்கம் தான். மாநில அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்படின்னா ஓகே. இப்போ இது ரெண்டுமே எனக்கு வந்து மத்தியவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, மாநிலமும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்போ 3வதுல வந்து என்ன பண்றது அப்படின்னா அப்போ 50-50. ஸோ 2 பேரும் ஈக்குவலா ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை 2 பேருக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது, 2 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் டெசிஷன் வந்து நம்ம இங்க தான் போறோம், மத்தியத்துக்கு தான் போறோம். ஏன்னா அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி, அதுதான் வந்து இங்க நிர்வாக அதிகாரம் கொண்டதா இருக்கு. ஸோ அதனால லாஸ்டா நம்ம 3rd பட்டியலில் பார்க்கறது மத்திய அரசாங்கத்தை தான் பார்க்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி அதிகார பகிர்வு வந்து மத்திய மற்றும் மாநிலத்துக்கு 2 வகையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சோ எந்தெந்த மாதிரி வகையில அப்படின்னா வரி வருமான பகிர்வு, இன்னொன்னு இதர வருமான பகிர்வு. சோ இது எந்த சட்டம் சொல்லுது? இந்திய அரசாங்க சட்டம். அப்ப வரி வருமான பகிர்வுல எந்த மாதிரியான வரிகளை நீங்க வாங்கலாம்? ஸோ மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி வரி வாங்குது இல்லையா? ஸோ அந்த இதை வந்து எந்த மாதிரி வழியில வாங்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுங்க வரி, அடுத்து விற்பனை வரி, அடுத்து மத்திய அரசாங்கம் விதித்தல். 3வது விஷயம் பாருங்க, இந்த வரியை வந்து மத்திய அரசாங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுது மாநிலத்துக்கிட்ட. அப்ப அந்த ஆணையை பிறப்பிக்கிறது மத்திய அரசாங்கம். அந்த ஆணையின்படி வரியை கலெக்ட் பண்ணி அந்த வரியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாநிலமா அந்த வரியை வாங்க சொல்ல கிடையாது, மத்திய அரசாங்கம் அந்த வரிகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குது, ஒரு ஆணை பிறப்பிக்குது. அதன்படி மத்தியிலிருந்து மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது? பீப்புள் கிட்ட இருந்து அந்த வரியை கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களோட ஃபண்டுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு முத்திரை வரி, அதே போல காலால் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பது தினமோ மத்திய தான், ஆனா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது மாநிலம். அதே போல 4வது மத்திய அரசாங்கம் வரிகளை வாங்கிக்கலான்னு விதிக்குது, ஆனா அதை வந்து மத்திய அரசாங்கமே வாங்கிக்குது. விதிகளை விதிச்சு அந்த டாக்ஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது, அவங்க கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களா பார்த்து இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கறத அந்த வரியில இருந்து எடுத்து கொடுக்கறது 4வது தான் சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செய்தித்தாள் விளம்பர வரி இதெல்லாமே வந்து மத்திய அரசாங்கமே வாங்கிக்குது. அது வாங்கிக்கிட்டு போக எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துறாங்க. அதே போல மத்திய விதித்து அந்த வாங்கிக்கிறாங்க, அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. இந்த மாதிரி 5 வகையா வரி வருமான பகிர்வு வந்து நடக்குது பிட்வீன் எதுக்கு நடுவுல மத்திய மற்றும் மாநிலத்துக்கு நடுவுல. ஃபண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது, வரிகள் மூலியமா இருந்து வரக்கூடிய அந்த காசு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது. அடுத்து இதர வருமான பகிர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மத்தியத்துக்கு எங்கிருந்து வருமானம் வருது அப்படின்னு பார்த்தா வணிக தொழில் நிறுவனங்கள், அதே போல ரயில்வே துறை, ஒலிபரப்பு துறை, அஞ்சல் துறை, இதுல இருந்து வரக்கூடிய வரிகள் மத்தியத்துக்கான ஃபண்டா போகுது. அதே போல மாநிலத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து அவங்களுக்கு காசு வருதுன்னா வணிகம், அதே போல தொழில் நிறுவனம், மின்சாரத்துறை, நீர்ப்பாசனத்துறை, வனங்கள்,
தரைவழி போக்குவரத்து, இதுல இருந்து வரக்கூடிய ஃபண்ட் எல்லாம் மாநிலம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இதெல்லாமே எதுக்கு கீழே வருது? இதர வருமான பகிர்வுக்கு கீழே வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தா 5 வகையும் வருமான வரி பகிர்வு. இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரல் வாங்கி ஸ்டேட்டுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தனித்தனியா மத்தியத்துக்கு இதுல இருந்தெல்லாம் வந்து வரி வருது செலுத்தணும், மதிப்புல மாநிலத்துக்கு இதுல இருந்தெல்லாம் வரி செலுத்தணும் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியது நிதிக்குழு. டோட்டலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14 நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவரால உருவாக்கப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் குடியரசுத் தலைவரால 14 நிதிக்குழுக்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த குழுவை வந்து கூட்டுறாரு. அது எந்த உறுப்பின் கீழேன்னு பார்த்தோம்னா உறுப்பு 280 கீழே ஒரு குழுவின் அமைப்பை உருவாக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நிதிக்குழுவை வந்து அவர் உருவாக்கிக்கலாம். அந்த நிதிக்குழு வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கூறுறதுக்கும், ஏதோ ஒரு சட்டங்களை இயற்றத்துக்கும், அறிவுரை சொல்றதுக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த குழு குடியரசுத் தலைவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த 5 வருஷத்துல நடந்த எல்லாத்தையுமே கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு இதை வந்து சமர்ப்பிப்பாங்க. அப்ப எந்த உறுப்பின் கீழே இந்த நிதிக்குழு அமைச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு அதிகாரம் வந்து அரசமைப்புல பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உறுப்பு 280 கீழே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிதிக்குழுவின் பரிந்துரை. ஸோ அப்ப அந்த நிதிக்குழு என்னென்னலாம் பரிந்துரை பண்ணுதுன்னா ஒரு 5 விஷயத்த பரிந்துரை பண்ணுது. அது என்னென்ன பண்ணுது அப்படின்னா மத்திய மாநில வருமான பகிர்தல், எப்படி இப்படிலாம் பண்ணிக்கலாம், எப்படி இப்படிலாம் இந்த 5 வருஷத்துல பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதே போல உதவி மானியம் வழங்குதல், பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வந்து நிதி வழங்கி அதை வந்து இன்னும் வலுவுபடுத்துதல், எப்படி வலுவுபடுத்தலாம். நகராட்சி அமைப்புகளின் நிதி அதிகாரத்தை அதுவும் வந்து எப்படி ஒரு பஞ்சாயத்து அமைப்பு ரொம்ப முக்கியமோ அதே போல நகராட்சி அமைப்பும் ரொம்ப முக்கியம். அதுக்குமே நிதியெல்லாம் வழங்கி அதையுமே வலுப்படுத்தணும், ஒரு ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அதே போல குடியரசுத் தலைவர் பரிந்துரை, இது எல்லாமே வந்து நிதிக்குழுவின் பரிந்துரை. அப்ப இந்த குழுவுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த குழுவுல ஒரு தலைவர் இருப்பாங்க. அதே போல 4 உறுப்பினர்கள் இந்த குழுவுல இருப்பாங்க. இந்த ஒரு தலைவர் பொது விவகார அனுபவம் பெற்றவராக இருப்பார். 4 உறுப்பினர்கள்ல 3 உறுப்பினர்கள் வந்து நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு மற்றும் அரசு நிதித்துறை, இந்த துறைகளை சேர்ந்த ஒரு நிபுணர்களாக இருப்பார்கள் 3 மெம்பர்கள். அப்ப மீதி இருக்க ஒரு ஆள் வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து தலைமை நீதிபதியா பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தகுதி உடையவரா இருப்பாரு அந்த 4வது நபர். அப்ப அவருக்கு ஃபுல்லா உச்ச மற்றும் உயர்நீதிமன்றம், கோர்ட், ஜுடிஷியல் இது எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்ச ஒரு ஆளா வந்து 4வது பெர்சன் வந்து இருப்பாரு. மீதி 3 பேருக்கு பொருளாதாரம், பொதுக்கணக்கு, அரசு நிதித்துறையை பத்தின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அதுல வந்து அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்கிற மாதிரி நிபுணர்களா வந்து இருப்பாங்க. அடுத்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த கூட்டுறவு கூட்டாட்சி, இந்திய கூட்டாட்சியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரான்வெல் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசமைப்பு நிறுவனர் வந்து இந்திய கூட்டாட்சியை புகழ்ந்து பேசியிருப்பாரு ஒரு கூற்று. அப்ப இந்த கூட்டுறவு கூட்டாட்சி, இந்தியாவில் கூட்டாட்சி முறை நிலவிக்கிட்டு இருக்கு, அதுல கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் வந்து கிரான்வெல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர். இவர் ஒரு அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசமைப்பு நிறுவனர். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநிலத்துக்கு இடையேயான அந்த கூட்டுறவு கூட்டாட்சி எந்தெந்த வகையில செயல்படுது, இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே மத்திய மற்றும் மாநிலம் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது, பொதுவானது. அது வந்து நம்மளுக்கு புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி ஒரு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மத்தியமாகவும் இது ஒரு மாநிலமாகவும், இது இடைப்பட்ட இந்த ரெண்டுக்குமே பொதுவா இருக்கிறது வந்து இந்த சென்டர்ல இருக்கு. அப்ப என்னென்னலாம் மாநிலங்களுக்கு இடையான குழு, மண்டல குழு, நிதி ஆயோக், அதே போல வந்து இந்த நிதி ஆயோக்லாம் உங்களுக்கு எக்கனாமில வரும். ஸோ அதை நம்ம இப்பவே பார்த்துறோம். அதே போல மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பிரச்சனை. ஸோ அப்ப இந்த நிதி ஆயோக் பார்க்கும்போது நம்ம இந்த கூட்டுறவு கூட்டாட்சியை ஃபுல்லா பார்த்தாதான் அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இது 2 பேருமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராசஸா இருக்கு. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை அமைப்பு தான் வந்து உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்றோம். இது உங்களுக்கு இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. கூட்டாட்சி 3 விருதுகள் வந்து இருக்கு கூட்டாட்சிக்கு. ஒன்னு அரசமைப்பு நிறுவனம், இன்னொன்னு சட்ட அமைப்புகள் மற்றும் இன்னொன்னு அரசமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையும் கூட்டாட்சி அமைப்புகள்ல இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து சட்ட அமைப்புகள். ஸோ இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மண்டல குழு. இந்த மண்டல குழு அப்படிங்கிறது என்ன? மாநில மறுசீரமைப்பு குழு அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த மாநில மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலம் இந்த மண்டல குழுவை வந்து நம்ம உருவாக்கலாம், தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மண்டல குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1956. அது எந்த சட்டத்தின் கீழே தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கீழே இந்த மாநில குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த குழு வந்து பரிந்துரை செய்தது என்ன அப்படின்னா மொழிவாரியாக மாநிலம் உருவான போது இந்த மண்டல குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மண்டல குழு உருவாகிறதுக்கும் இந்த நேரு பிரதமர், அதாவது முதல் பிரதமர் நேரு, இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இருந்த முதல் பிரதமர் நேருவின்
ஒரு முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சி வளர்ப்பது. அதுக்காக இந்த குழுவை வந்து நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நேரு வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இது வந்து ஒரு 5 மண்டல குழுவாக தான் இருந்துச்சு. இப்போ அதில் 6 மண்டலங்கள் இருக்கு. வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மற்றும் மத்திய மற்றும் வடகிழக்கு மண்டல குழுக்கள் அப்படின்னு 6 குழுக்களா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். 1971 இருந்து வடகிழக்கு மாநிலத்துக்காக சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டுச்சு. அவ லாஸ்டா ஆட் பண்ணது வந்து 5ல இருந்து 6, வடகிழக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிறப்பு மண்டல குழு அப்படின்னு நம்ம சொல்றது இந்த வடகிழக்கு மண்டல குழு சொல்லும். இது 1971 ஃபார்ம் ஆனது. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம நதி ஆணையம் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த நதி ஆணையம் எந்த சட்டத்தின் கீழே இந்த நதி ஆணையம் எல்லாம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நதி ஆணைய சட்டம் 1956. இதே மாநில மறுசீரமைப்பு சட்டம்னாலும் 1956 தான். நதி ஆணைய சட்டம் அப்படின்னாலும் 1956. அப்போ மாநிலங்கள்ல ஓடக்கூடிய அந்த நதிகளுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்ற வகையில இந்த நதி ஆணைய சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது. ஸோ தீர்ப்பாயம்னா அந்த நதிகளில் ஏதாவது ஒரு குறைகளோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நதிநீர் தீர்ப்பாயம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா நதிநீர் சிக்கல். ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து சரி செய்யற வகையில ஏற்பட்ட திட்டம் நதிநீர் சிக்கல் திட்டம். இது வந்து 1956. அப்ப இந்த 3 திட்டமே ஒரே இதுதான். மாநில மறுசீரமைப்பு குழு திட்டம், நதி ஆணைய சட்டம், அதே போல நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. எந்த உறுப்பின் கீழே இந்த நதி தீர்ப்பாயம் வருது அப்படின்னு பார்த்தா உறுப்பு 262 கீழே இந்த நதிநீர் தீர்ப்பாயம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி 1, 2015 இந்த குழு வந்து மத்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டது. எதுக்காக இந்த நிதி ஆயோக்கும் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் மாற்றத்திற்கான ஒரு தேசிய குழு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஏதோ ஒரு மாற்றம் இந்தியாவில் ஏற்பட வேண்டும், அதுக்கு உருவாக்கி ஒரு தேசிய குழு மத்திய அரசால உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் பிரதமர். இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாநிலங்களின் முதல்வர்கள் இதோட உறுப்பினர்களா இருப்பாங்க. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், அதாவது புதுச்சேரி மற்றும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர்களும் இதுல வந்து இருப்பாங்க. அதே போல அந்தமான் நிக்கோபாரோட துணை ஆளுநர் வந்து இதுல வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா மாநில மத்திய அரசை சார்ந்த நிலை வந்து என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு ஃபண்டு வேணும் ஒரு ஸ்டேட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் அது சென்ட்ரலா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்ப அவங்க அதை வந்து ஓகே பண்ணி ஓகே இதுக்கு இவ்வளவு ஃபண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சென்ட்ரல் இருந்து ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் ஸ்டேட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அதுக்கான இயலாத காரணத்துக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு மக்கள் தொகை குறைவா இருக்கு, இல்ல அதுல வந்து அரசமைப்பு சரியில்லை, இல்ல அதுல வந்து டாக்ஸ் கட்டுறது சரியில்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்களால ஸ்டேட் வந்து எல்லா விஷயத்துக்கும் சென்ட்ரலா டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்டேட்டே அதுக்கு வேணும் அப்படிங்கிற ஃபண்ட் அதுவே கலெக்ட் பண்ணி அதுவே வந்து சுயேட்சையா வந்து இயங்கணும். எந்த ஒரு அதாவது பெரிய விஷயங்கள்லாம் ஓகே, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஸ்டேட் வந்து சென்ட்ரலா டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு சிறப்பான குழு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதோட நோக்கம் இதுதான், மத்திய மாநில அரசை சார்ந்து எந்த ஒரு நிலையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த குழு உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த குழு வந்து 65 வருஷம் ஒரு பழமையான குழுவை வந்து நீக்கிட்டு இந்த புது குழுவான நிதி ஆயோக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த குழு 65 இயர்ஸா அந்த குழு வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த குழு வந்து நீக்கிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு புது குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை. என்னென்ன பிரச்சனை நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இதுக்கு வந்து காவிரி பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும். அதே போல ஒரிசா மற்றும் ஆந்திராக்கு இடையான நதிநீர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாப், ஹரியானால சட்லஜ் ரிவர்ஸ்க்கான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் வந்து மகாதாயி அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கான பிரச்சனை. அப்ப மாநிலங்களுக்கு இடையே வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நதிகளாவும் ஒரு காரணம் இருக்கு. உறுப்பு 262 நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். ஸோ நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படிங்கிறது எந்த உறுப்பு கீழே வருது? உறுப்பு 262 கீழே இந்த உறுப்பு வருது. இது மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காணும் அமைப்பான உறுப்பா இந்த உறுப்பு செயல்பட்டு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநரின் நியமனம் மற்றும் பணிகள். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய குழுக்களை வந்து பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜமன்னர் குழு அப்படின்னு நம்ம நிறைய குழுக்களை வந்து இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இந்த குழுக்கள்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிர்வாக சீர்திருத்த குழு, அதே போல் ராஜமன்னர் குழு அப்படிங்கிறது முக்கியமான குழுக்களாக வந்து திகழ்து. இப்போ இந்த ராஜமன்னர் குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஒரு குழு வந்து எதை வந்து பரிந்துரை செஞ்சாங்க, எதை வந்து முக்கியமாக அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் முகவரா வந்து ஆளுநர் தான் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து செயல்படுவார். அப்போ எந்த ஒரு ரூல்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டத்திட்டம் மத்திய சென்ட்ரல்ல கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தை ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஆளுநர் மூலியமா தான் சிஎம்க்கு நெக்ஸ்ட் போகும். அப்போ ஒரு ஆளுநர் மாநிலத்துல ஒரு மத்திய அரசின் முகவராக செயல்படுவதை எதிர்த்து இந்த ராஜமன்னர் குழு வந்து போராடினாங்க. அப்போ ஆளுநரை வந்து நீங்க எதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மாநிலத்தோட ஒரு முகவரா நீங்க செயல்படுத்துறீங்க, அவங்கள செயல்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு பதிலா நீங்க யார் இது பண்ணணும்னா ஒரு மாநில கட்சியின்
ஒரு ஒரு தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரையும் இது பண்ணக்கூடாது. அப்போ 2 பேரையும் இது பண்ணக்கூடாது. ஆளுநரையும் இது பண்ணக்கூடாது, எந்த ஒரு மாநில கட்சியை சார்ந்த ஒரு தலைவரையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதுக்கு மாற அப்போ யார் அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு ஒரு நாட்டுக்காக போராடக்கூடிய ஒருத்தர், இல்லை ஒரு இந்தியாவோட மிகச்சிறந்த அறிஞராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சேவையாளியாக இருக்கலாம், ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரி பொதுப்பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் அந்த பதவியில் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜமன்னர் குழு எதிர்த்து அதை போராடினாங்க. ஸோ அப்போ மாநில உரிமைகளின் பாதுகாவலரை நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி. 2வது பட்டியலில் மாநில பட்டியலில் இந்த கல்வி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 42வது சட்டத்தின்படி 3வது பொதுப்பட்டியலுக்கு இது மாற்றிருக்காங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 2வது பட்டியலிருந்து கல்வி வந்து 3வதான பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. உறுப்பு 356 இது வந்து 18வது பகுதி அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் குடியரசுத் தலைவர் அவசர கால சட்டத்தை அறிமுகப்படுத்தலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பகுதி 18ல் அவசர கால சட்டத்தை குடியரசுத் தலைவர் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகள். ஸோ இது வந்து உறுப்பு 312 கீழே இந்த அனைத்து இந்திய பணிகள் வந்து இது பண்ணுது. இப்போ ஒரு மாநிலம் வந்து மாநிலத்துக்கான உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாநிலம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பதவியில் இருக்கவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் யாரையுமே வந்து அந்த பதவி விட்டு நீக்க முடியாது. அப்போ அந்த நீக்கிறது, அப்பாயிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மத்தியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில உறவுகள் பற்றிய பல குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய 5 குழுக்களை இதில் சொல்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த குழு. இந்த குழு 2 பிரிவாக பிரியுது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு வந்துச்சு இந்த குழு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1966 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குழுவோட தலைவராக இருந்தவர் வந்து மொரார்ஜி தேசாயும் அதே போல கே அனுமந்தையாவும் வந்து இந்த 2 பேரும் இந்த குழுவின் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்து 2வது உருவாக்கப்பட்ட இந்த நிர்வாக சீர்திருத்த குழு 2005 உருவாக்கப்பட்டுச்சு. அதன் தலைவராக வீரப்ப மௌலி அதே போல வி ராமச்சந்திரன் இவங்க 2 பேருமே இந்த குழுவின் தலைவராக 2005 உருவாக்கும் போது இருந்திருக்காங்க. ஸோ இந்த குழு மொத்தமாக 20 அறிக்கையை சமைச்சிருக்கு. அதாவது மத்திய மற்றும் மாநில 2க்கும் ஒப்புமைப்படுத்தப்பட்ட ஒரு பரிந்துரை 20 அறிக்கைகளை வந்து இது வந்து சமைச்சிருக்கு. அடுத்தது இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வந்து ராஜமன்னர் குழு. இது ரொம்ப பெரிதும் பேசப்பட்ட ஒரு குழு ராஜமன்னர் குழு. இது தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவு ஆய்வு செய்து பரிந்துரை வழங்கும் இக்குழு. அதுக்காக தான் இந்த குழுவெல்லாம் அமைக்கிறது. அப்போ ஒரு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட இந்த குழு. ஸோ அப்போ எதுக்காக இந்த குழு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மத்திய மாநில உறவுகளை வந்து ஆய்வு செஞ்சு அதில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த குழு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுச்சு. இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அவர் இதுக்கு தலைமை வகிச்சிருக்காரு. ஸோ இதில் இருந்தக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா பி.வி. ராஜமன்னர் அவர் தான் யார் அப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான பி.வி. ராஜமன்னர், அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான லட்சுமசுவாமி, அதே போல உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான பி. சந்திர ரெட்டி. இவங்கெல்லாம் இந்த குழுவோட உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. 1971 இக்குழு அறிக்கை, இந்த குழு சமர்ப்பித்த ஒரு அறிக்கை வந்து இந்தியாவின் மைல்கல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தமிழகத்தின் மைல்கல் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குழு கொடுத்த அந்த அறிக்கை வந்து ரொம்ப பாப்புலரானது. ஸோ அதனால இந்த ராஜமன்னர் குழுவை நம்ம வந்து பெரிதும் பேசப்படுறோம். ஸோ அந்த குழு வந்து என்னென்ன அந்த அறிக்கையில் என்னென்ன கொடுத்துருக்குன்னா, உறுப்பு 263 கீழ் அமல்படுத்த வேண்டும். ஸோ அதே போல் மாநிலங்களுக்கிடையான ஒரு குழு வந்து இந்த உறுப்பின் கீழே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு குழு வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். அதுக்கோட தலைவர் வந்து பிரதமராக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குழுவோட முக்கியமான அறிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு 256, 257, 339 2வது பாகம் இதெல்லாம் வந்து இந்த 3 உறுப்பையும் வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 பட்டியலில் இல்லாத ஒரு அதிகாரம் மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் மாற்றப்பட வேண்டும். அதாவது 3 பட்டியலுமே ஏதாவது மத்திய மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும், அதே போல் 18ஆம் பகுதியில் உறுப்பு 356 கீழே மத்திய அரசு கவனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த அவசர கால சட்டங்கள் எல்லாத்தையுமே கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதே போல் ஐஏஎஸ் அந்த ஆட்சிப்பணி அரசமைப்பை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதும், 7வது அட்டவணையில் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழுவோட அறிக்கையில் இடம்பெற்றிருந்திருக்கு. அடுத்து 3வது பார்க்கக்கூடியது வந்து சர்க்காரியா குழு. இந்த சர்க்காரியா அப்படிங்கிறவரோட தலைமையில் இந்த குழு 1983 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா பி. சிவராமன் மற்றும் RSSN அப்படிங்கிறவங்க இதோட உறுப்பினராக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 247 கீழ் அதோட பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 வருஷம் கழிச்சு இந்த குழு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழுவும் எத்தனை அறிக்கைகளை சமைச்சிருக்காங்க, எத்தனை பரிந்துரைகளை வந்து செஞ்சிருக்காங்க, அறிக்கை எத்தனை சமர்ப்பிக்கப்பட்டது, அதே போல எத்தனை பரிந்துரைகள் வந்து நடத்தப்பட்டது ஒவ்வொரு குழுவின் கீழே அப்படிங்கிறது அந்த டேட்டாவை பார்த்துக்கணும். இப்போ இந்த குழு
247 பரிந்துரைகளை வந்து சமர்ப்பித்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு உறுப்பு 263B மற்றும் 263C இந்த ரெண்டுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. 263A அப்படிங்கிறது வந்து அதுக்கான அதிகாரத்தை வழங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழு சொன்ன ஒரு முக்கியமான அறிக்கை என்னன்னா மும்மொழி கொள்கையை இந்த குழு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அப்போ 3 லாங்குவேஜஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். காமன் இங்கிலீஷ், தமிழ், அதே போல் ஹிந்தி அப்படிங்கிற 3 லாங்குவேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மும்மொழி கொள்கையை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து பதவி, ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே ராஜமன்னர் குழு அதானே சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ஆளுநர் வந்து அவங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆளுகையா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும், அந்த பதவியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4வது பார்த்தா புன்சி குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு 4வது குழு. இதோட தலைமை உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியான மதன் மோகன் புன்சி அப்படிங்கிறவர் 2007 தலைமை வகிச்சு உருவாக்கப்பட்ட குழு இந்த புன்சி குழு. இதுல 3 நிபுணர் மற்றும் ஒரு செயலர் வந்து இருந்திருப்பாங்க. 2010 இதோட பரிந்துரையை அவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5வது வேங்கட செல்லையா குழு அப்படிங்கக்கூடிய 5வது குழு. இது பிரதமர் அட்லி பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டாட்சி அரசாங்கம். அப்ப இது பாத்தீங்கன்னா யாரோட தலைமையில இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு? ஸோ அவரோட வேண்டுதல்னால அவரோட தலைமையில வாஜ்பாய் தலைமையில வந்து இந்த குழு வந்து அந்த குழு வந்து நம்ம வேற என்னன்னு சொல்லலாம், தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2000 வந்து வேங்கட செல்லையா அவரோட தலைமையில இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம NCRWC அப்படிங்கிற அமைப்புலையும் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதை உருவாக்கியவர் யாருன்னா வாஜ்பாய் தலைமையில இந்த குழு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழுவின் தலைவர் யாரு, தலைமை வகிச்சவர் யாருன்னா வெங்கட செல்லையா. அதனால இவர் பேரை கொண்டே வெங்கட செல்லையா குழு, அந்தந்த தலைவர் யாரோ அந்தந்த தலைவரோட பேரை வச்சு இந்த குழுவை நியமனம் அமைச்சுக்கிறாங்க. நீதிமன்ற உறுப்பு 356 கீழ் மாநில மற்றும் மத்திய பதவி நீக்கம் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு ஆராயும் உரிமை வந்து கொடுத்திருக்கக்கூடிய உறுப்பு 356 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாநில மற்றும் மத்திய இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு இதோட பதவியை வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சரியா தவறா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மத்திய அரசு இருக்கு, ஒரு சென்ட்ரல் இருக்கு. அந்த சென்ட்ரல்ல இருந்து ஒரு ஸ்டேட்டோட ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவங்கள வந்து நீக்கிறாங்கன்னா அது சரியா தவறா அப்படின்ட்டு ஆராயலாம். ஸோ ஆராய்ஞ்சு இஃப் இட் இஸ் ராங், அவங்க வந்து தவறான தீர்ப்பு வந்து அந்த மாநிலத்துக்கு மத்திய வழங்கியிருக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சீராய்வு அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தலாம். அப்போ உச்ச நீதிமன்றம் ஃபைனலாக அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அது வந்து தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது தவறு, அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது, திருப்பி அவரை அதே பதவியில் அமர்த்துறதுக்கான உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு இந்த உறுப்பு 356 சொல்லப்படுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு வழக்கு கொடுத்துருப்பாங்க. சோம்பல் ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவர். ஸோ அவர் கர்நாடகாவோட 17வது முதல்வராக வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவரோட வழக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஸோ தவறான தீர்ப்பு கொடுத்து திருப்பியும் அவர் வந்து பதவியில் அமர்த்தப்பட்டிருப்பாரு. அதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சேர்ந்த ஆண்டுல இருந்து ஒரு முதல்வராக இருந்திருப்பாரு 1924 இருந்து 2007. ஸோ இது அந்த கேஸ் நடந்த ஆண்டுகள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வருஷத்துக்குள்ளே நடந்த இந்த சோம்பல் ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவரோட கேஸ் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. புக்கில் வந்து இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புக் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக என்னென்ன குழுக்கள், என்னென்ன நிதி ஆயோக், அதே போல் நதிநீர் பிரச்சனை என்ன, மாநில மத்தியத்துக்கான பகிர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத 12th உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த லெசனில் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 11th 6th லெசன், இதே போல் 10th உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கூட்டாட்சி அமைப்புல இருக்கக்கூடிய ஷேரிங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துரும். அதில் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது உறுப்புகள் மற்றும் என்னென்ன சட்டங்கள், அதே போல என்னென்ன குழுக்கள் என்னென்ன பரிந்துரையை வந்து செஞ்சுச்சு, அதே போல கூட்டாட்சியில என்னென்ன பகிர்வுகள் வந்து இருக்கு, மத்திய மாநிலத்துக்கு என்னென்ன டியூட்டிஸ் வந்து ஷேரிங் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதே போல முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தது, ஸோ இந்த ஆட்சி முறை வந்து எதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக் ஜென்ரல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த லெசன்ல உங்களுக்கு டெப்தா கிடைக்கும். ஸோ அந்த லெசன் நீங்க டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். இதே போல தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா யூனிட்ஸுக்குமே ஜிஎஸ்க்கு வந்து ஸோ வீடியோஸும் உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸும் எடுத்து கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ புக்கில் இருக்கக்கூடிய அந்த 20 பேஜ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு லெசனுக்கு நீங்கள் வந்து ஒரு 2-3 பேஜஸ் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன்லைனர் மாதிரியான ரிவிஷன் பர்பஸும் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே போல் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அத்தனை புக்ஸையும் வச்சு ஒவ்வொரு லெசனும் எந்தெந்த டாபிக் எங்கே இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி பார்க்காம இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் டிஎஸ் ஸ்பேஷலில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் அண்ட் என்கொயரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை போல தொடர்ந்து நம்ம சேனலில்
பாருங்கள். மறக்காமல் எல்லா யூனிட்ஸ்க்குமான வீடியோஸும் உங்களுக்கு இதிலேயே அவைலபிளாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதையும் கண்டினியூஸாக பாருங்கள்.